ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, வெப் டெவலப்மெண்ட் வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக வந்து படிக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எஃபெக்டிவ் இன் த சென்ஸ் அதை புரிஞ்சிக்கிற மாதிரி நீங்கள் எப்படி படிக்கணும், இல்லை எது சரியான வழி, எப்படி படித்தா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் படிக்கலாம், அதே விதத்தில் ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஓகே. பட் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்னா, ஆப்வியஸ்லி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் வந்து ஜாபில் சக்ஸஸ் ஆக முடியும், ஒரு ஸ்கில்லை வந்து ஒழுங்காக கற்றுக்க முடியும். ஓகே. ஸோ இது என் ஈகோக்கும் இல்லை உங்கள் ஈகோக்கும் சம்மந்தம் இல்லை. நீ சொல்கிற வேலை நான் படிக்கணும் அப்படி இல்லை, என்ன உங்கள் வே ஆஃப் லேர்னிங் இப்படி தான் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகலாம், அவ்வளோதான். ஓகே. ஸோ நான் என்ன ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன்னா, செரி ட்ரீன்ற ஆப்பை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து என்னென்னா பேசிக்லி ஒரு நோட்ஸ் டேக்கிங் ஆப்பு. ஓகே. அடுத்து இன்னொரு ஆப் இருக்குது, அது என்ன ஆப்னா க்ரீன் ஷாட்டுன்னு சொல்லிட்டு. க்ரீன் ஷாட்டுன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் டேக்கிங் ஆப்ஸ். ஓகே. ஸோ அதை நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அதுக்கு முன்னாடி க்ரோம் போயிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் எதனா ஒரு டாபிக் வந்து படிக்கிறீங்க, எதனா ஒரு டாபிக் இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் டாபிக் படிச்சுட்டு போவீங்க. லெட்ஸே ஃபஸ்ட் நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாபிக் வந்து HTML டேக்ஸ் இருக்கலாம், இல்லை HTML இல்லை இருக்கிற கான்செப்ட் ஏதாச்சும் இருக்கலாம், லிங்க் டேகு, அண்டர்லைன் டேக், அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று. ஓகே. ஃபஸ்ட் நீங்கள் ஒரு டேக் பற்றி படிக்கிறீங்க, அடுத்து ஃபஸ்ட் கான்செப்ட் வந்து டேக் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் படித்த அப்புறம் இன்னொரு கான்செப்ட் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கான்செப்ட் படிக்கிறீங்க, நாலாவதாக நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க. ஓகே. நாலாவதாக ஒரு கான்செப்ட் படிக்கும்போது மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டை நீங்கள் ரீகால் பண்ணால் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஒரு பிகினராக நீங்கள் படிக்க ஆரம்பித்தா, எஸ், ஒரு நீங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா உங்களால் மெமரைஸும் பண்ண முடியாது. வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் மாதிரி இல்லை, மெமரைஸ் பண்ணிக்கின்னு எக்ஸாமில் போய் எழுதுறதுக்கு கன்ஃபார்ம் வந்து மறந்து போடும். இதெல்லாம் என்னது கம்ப்யூட்டரைஸ்டு வார்த்தைங்க. கம்ப்யூட்டர் வார்த்தையில் மக்கப் பண்ண முடியாது. ஸோ அப்படி மக்கப் பண்ண வார்த்தைக்கு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கும் போது உங்களுக்கு தேவைப்போ நீங்கள் வந்து ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் அப்படி நாலாவது கான்செப்ட் படிக்கும்போது ஃபஸ்ட் கான்செப்ட் நீங்கள் ரீகால் பண்ணணுன்னா உங்களோட நோட்ஸ் நீங்கள் எடுத்து போய் பார்த்தா உங்களுக்கு டான் வந்து அந்த மெமரியில் இன்செர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போ மறந்து போகிறீங்களோ அப்போ வந்து தானாக வந்து மெமரைஸ் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி. ஓகே. எப்படா மெமரைஸ் ஆகுதுன்றது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நாலாவது கான்செப்ட் படிக்கும்போது ஃபஸ்ட் கான்செப்ட் மறந்துட்டிங்கன்னா உங்கள் நோட்ஸை நீங்கள் எடுத்து போய் மறுபடியும் பார்த்தா அந்த கான்செப்ட் வந்து டான் வந்து உங்கள் மைண்டில் மெமரைஸ் ஆகிடும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் போடாமல் தானாக மெமரைஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நோட்ஸ் டேக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பட் நெட்டில் வந்து ஜாஸ்தி பிடிஎஃப்ஸு நோட்ஸ்லாம் இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஓனாக நோட்ஸ் எடுத்தால் அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா நீங்கள் உங்கள் ஓன் கையில் நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதுறீங்க. நீங்கள் சொந்தமாக எழுதுறது வந்து உங்கள் ஓன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ஜஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு ரீகால் பண்ணிக்கும். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் அதனால தான் சொல்கிறது, நெட்டில் இருக்கிற பிடிஎஃப் வெர்ஷன்ஸு இல்லை வேறு எக்ஸ்டர்னல்ஸ்லாம் நீங்கள் வந்து ரிஃபரிங் யூஸ் பண்ண தேவையில்ல. நோட்ஸ் நான் எந்த மாதிரி சொல்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ பட் இன்னும் எலாபரேட்டாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.